தென்காசி, தேனி, திண்டுக்கல் ஆகிய 3 மாவட்டங்களுக்கு இன்று மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட் விடுப்பு. கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நெல்லை மாவட்டத்திற்கு விரைந்தது மாநில பேரிடர் மீட்புக் குழு. காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கை மாவோயிஸ்டுகளின் சித்தாந்தம் என்று பிரதமர் மோடி குற்றச்சாட்டு. காங்கிரஸ் கூறும் திட்டங்களை செயல்படுத்தினால் நாடு திவாலாகிவிடும் என்றும் சாடல். அறுபது ஆண்டுகளாக ஏழ்மையை ஒழிக்கப் போவதாக காங்கிரஸ் சொல்லிக் கொண்டு மட்டும்தான் இருக்கிறது என்று பிரதமர் மோடி விமர்சனம். 10 ஆண்டு ஆட்சியில் தாம் 25 கோடி பேரை ஏழ்மை நிலையிலிருந்து மீட்டுள்ளதாகவும் மும்பை பிரச்சார கூட்டத்தில் பேச்சு. நடந்து முடிந்த 4ஆம் கட்ட தேர்தலிலேயே பிரதமர் மோடிக்கு 270 இடங்கள் கிடைத்துவிடும் என அமித்ஷா கருத்து. எஞ்சிய 3 கட்டங்களில் 400 இடங்களை பாஜக பெற்றே தீரும் என ஒடிசா பிரச்சார கூட்டத்தில் பேச்சு. டெல்லி மெட்ரோ ரயிலில் பயணம் செய்த மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நின்றபடியே சென்று பயணிகளின் பிரச்சினைகளை கேட்டறிந்தார். ரேபரேலியில் ஒரே மேடையில் பிரச்சாரம் மேற்கொண்ட சோனியா, பிரியங்கா மற்றும் ராகுல் காந்தி தமது குடும்பத்திற்கும் ரேபரேலி தொகுதிக்கும் இடையேயான உறவு கங்கையைப் போல புனிதமானது என சோனியா பேச்சு. ரேபரேலி தொகுதியில் காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்தி பிரச்சாரம். தமது மகன் ராகுல் காந்தியை ரேபரேலி மக்களின் கைகளில் ஒப்படைத்துள்ளதாக உருக்கம். குற்றால அருவியில் திடீரென ஏற்பட்ட காட்டாற்று வெள்ளத்தால் பதறி ஓடிய சுற்றுலா பயணிகள். வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்ட 17 வயது சிறுவன் சடலமாக மீட்பு. புதுச்சேரியில் மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் கஞ்சாவுக்கு அடிமையாகி உள்ளதாக புகார். ஆளும் என்ஆர்எஸ், காங்கிரஸ், பாஜக கூட்டணி அரசு மீது துணைநிலை ஆளுநர் ராதாகிருஷ்ணன் குற்றச்சாட்டு. காங்கிரசும் சமாஜ்வாதியும் தேர்தலில் வெற்றி பெற்றால் ராமர் கோயில் மீது புல்டோசர் ஏற்றுவார்கள். உத்தரப்பிரதேசத்தில் பரப்புரை மேற்கொண்ட பிரதமர் மோடி பரபரப்பு பேச்சு. ஜூன் 4ஆம் தேதிக்கு பிறகு பிரதமர் நரேந்திர மோடி பிரதமராக தொடர மாட்டார். ரேபரேலி பொதுக்கூட்டத்தில் காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி பரபரப்பு பேச்சு. டெல்லி முதலமைச்சர் வீட்டு வளாகத்தில் போலீசார் சோதனை. சுவாதி மாலிவால் மீதான தாக்குதல் சம்பவம் குறித்து விசாரணை நடத்தி வீடியோ ஆதாரங்களை சேகரித்தனர். தைவான் நாடாளுமன்றத்தில் ஒருவரைக்கொருவர் தாக்கிக் கொண்ட எம்பிக்கள். அரசுக்கு கூடுதல் அதிகாரம் வழங்கும் மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து மோதல். மும்பைக்கு எதிரான ஐபிஎல் லீக் போட்டியில் லக்னோ அணி 18 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி. 5 முறை சாம்பியன் பட்டம் வென்ற மும்பை இந்தியன்ஸ் கடைசி இடத்துடன் வெளியேறியது. ஐபிஎல் தொடரின் பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறுமா சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி? இன்று கடைசி லீக் போட்டியில் பெங்களூரு அணியுடன் பல பரீட்சை. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.